guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேரளா போயிருந்தப்போ அதோட லாங்கஸ்ட் ஜிப் லைன்ல போயிருந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நாங்க மார்னிங் ஒரு 9 o'clock முன்னாடியே வந்து நாங்க அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். காரப்புழா டேம்ல தான் வந்து இந்த ஜிப் லைன் இருக்கு. அந்த டேம்க்கு வந்து நாங்க போயிட்டோம். டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே செட் பண்ணி வச்சிருந்த சில செல்ஃபி ஸ்பாட்ஸ்லலாம் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டிக்கெட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜிப்லைனில் போகிறதுக்கான அந்த அக்சசரிஸ் எல்லாம் நமக்கு போட்டு விடுறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த டேமோடைய ஒரு எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம திரும்பி வந்து இப்போ நம்ம இருக்க பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகுவோம். அதுக்கு வந்து இந்த பிளேஸ்லேருந்து அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ஜீப் வச்சு தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் எல்லாரையுமே. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம கேரளா போனோம்னாலே அங்கே வந்து நிறைய பிளேசஸில் வந்து இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து 900 கண்டி போகும்போது அங்கேயுமே வந்து நிறைய ஜிப்லைன் ரோப் சைக்கிளிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் இந்த டேமுக்கு வரும்போது ஜிப்லைனுக்கான டிக்கெட்ஸ் வந்து அப்போதான் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லியராக நம்ம போயிட்டு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வந்து அன்றைக்கி டேமுக்கு ரீச் ஆகிட்டோம். நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு அந்த டேமோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வர வரைக்கும் கீழெல்லாம் நிறைய வாட்டர் தான். அது டேமுங்கிறதுனால கீழே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே இருந்து கீழே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் நல்ல ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் கேரளா போனீங்க அப்படின்னா அந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வயநாடு கிளம்பும் போதே வந்து இந்த ஜிப்லைனில் போகணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதே மாதிரியே நாங்கள் வந்து அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த காரப்புழா டேம்லேயே வந்து இன்னும் 2-3 ஆக்டிவிட்டீஸ் வந்து அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ஸ்விங்கு. அதை பார்க்கும் போதே எனக்கு வந்து அப்படியே உயிரே நின்று போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம அதுலலாம் போக வேண்டாம், நம்ம வெறும் ஜிப்லைனில் மட்டும் போகலாம் அப்படின்னா என் கூட இருந்த மீதி 3 பேரும் அதில் போகலாம் வாங்க அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து ஐயோ அந்த அளவுக்குலாம் நம்ம பாடி தாங்காது, அதனால வந்து இந்த இதுவோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் டீசெண்டாக சொல்லிட்டேன். இந்த ஜிப்லைன்ல போறதுக்குமே வந்து இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸா பயம் இருக்கும் இல்லையா? எனக்குமே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ ஹைட்ல இருந்து அந்த ரோப்பை நம்பி நம்ம போறோம், கரெக்டா போயிருவோமா அப்படின்னு. அதுவும் இல்லாம ரொம்ப லென்த்தா வேற இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே போற மாதிரியே இருந்துச்சு. கீழே பார்த்தா தண்ணி வேற. என் மூஞ்சில அப்படியே வந்து பயம் அப்படியே ஆடல. பட் இருந்தாலும் வந்து என்னோட ஹஸ்பண்டோட விஷக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜிப்லைன்ல வந்து நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் டக்குன்னு குயிக்கா போயிடுற மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல நம்ம வேற எங்கேயாவது பார்த்தோம்னா தான் எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா ஓவராலா வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பக்கா சூப்பர் தான். என் ஹஸ்பண்டுக்குமே அதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக ஃபோனெல்லாம் வச்சு செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம கூட தானே பயபுள்ளையும் ஃபர்ஸ்ட் டைம் வருது, ஆனால் மூஞ்சில் கொஞ்சம் கூட பயமே இல்லையே அப்படின்னு. நல்லபடியாக வந்து அந்த ஜிப்லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரித்தன்யா கூட சேர்ந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே ஒரு பார்க் செட்டப் இருந்துச்சு. அந்த பார்க் செட்டப்பில் வந்து கொஞ்ச நேரம் ரித்தன்யாவை விளையாட வச்சுட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து எங்களோட ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் கேரளாவில் போய் இந்த காரப்புழா டேமில் வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்களா, இல்லை ஃபேமிலியாக போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இனிமே தான் உங்களோட கேரளா ட்ரிப் வயநாடுக்கு பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட விஷ்லிஸ்ட்டில் இந்த ஆக்டிவிட்டியை வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. நல்ல மிஸ்டீரியஸாக நல்ல வந்து த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு அட்வென்ச்சரஸ் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ட்ராவல் பிளாக்ஸ், டெய்லி ரொட்டீன்ஸ் அது எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.